தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள நிம்ஸ் மருத்துவமனைக்கு தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் சிகிச்சைக்காக வருகிறார்கள். தூரத்து கிராமங்களில் இருந்து வரும் ஏழை மக்கள் மருந்து செலவுக்கு திணறும் போது அவர்களுக்கு ஒருவேளை உணவு என்பது எட்டாக்கனியாக இருக்கிறது. இவர்களின் பசியை போக்க ஒரு மனிதர் தேவதூதராக வந்து நிற்கிறார். அவர்தான் முகமது அஜீஸ். முகமது அஜீஸ் ஒரு வங்கியில் அதிகாரியாக பணியாற்றி வருகிறார். தனது வேலையை முடித்துவிட்டு தினமும் மதியம் மற்றும் இரவு நேரங்களில் நிம்ஸ் மருத்துவமனை வாசலில் நின்று கொண்டு பசியால் வாடும் நோயாளி உதவியாளர்களுக்கு உணவளிக்கிறார். மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களுக்கு உணவு கிடைத்துவிடும். ஆனால் அவர்களுடன் வரும் உறவினர்கள் பசியோடு வராண்டாக்களில் காத்திருப்பார்கள். அவர்களின் கண்களில் தெரியும் அந்த பசி என்னை உறங்க விடவில்லை என்கிறார் அஜீஸ். முதலில் தனது சொந்த வருமானத்தில் இருந்தே ஒரு சிலருக்கு உணவளிக்க தொடங்கினார். இவரது நேர்மையான சேவையை பார்த்த நண்பர்களும் சில நல்ல உள்ளங்களும் இப்போது இவருடன் கைகோர்த்துள்ளனர். இன்று தினமும் 200 முதல் 300 பேருக்கு தரமான சூடான உணவு அஜீஸ் மற்றும் அவரது குழுவினரால் வழங்கப்படுகிறது. டிப்டாப் உடை அணிந்து வங்கி அதிகாரியாக அலுவலகத்தில் இருக்கும் அஜீஸ் தெருவில் இறங்கி உணவு பொட்டலங்களை விநியோகிக்கும் போது ஒரு சாதாரண மனிதராக மாறுகிறார். வங்கியில் பணத்தை கையாள்வதை விட ஒரு ஏழையின் பசியை தீர்த்துவிட்டு அவர்கள் முகத்தில் பார்க்கும் அந்த சிரிப்பு தான் எனக்கு பெரிய மன நிறைவை தருகிறது என நெகிழ்ச்சியுடன் கூறுகிறார் அவர். நம்மால் உலகத்தையே மாற்ற முடியாவிட்டாலும் நம்மை சுற்றி இருக்கும் சிலரின் பசியையாவது மாற்ற முடியும் என்பதை முகமது அஜீஸ் நிரூபித்து வருகிறார். ஹைதராபாத் நகரத்தின் பரபரப்பான சூழலில் இவரது மனிதாபிமானம் ஒரு குளிர்ந்த தண்டலாக வீசுகிறது.